கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளிலே மேய்ப்பனி சத்தம் என்ற ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் தியானத்தை பார்க்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, தியானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய தியானமாக நம்முடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தின் வாசிக்கலாம். யாத்திராமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், யாத்திராமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தியானம் என்று சொன்னால், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏறக்குறைய 430 வருஷமாய் எகிப்திலே இந்த தேவ பிள்ளைகள் பட்ட பிரயாசங்கள், செய்த வேலைகள், பட்ட எல்லாவற்றையும் பார்த்து தேவன் ஒரு நாள் அவர்கள் இந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போகும்படி கர்த்தர் ஒரு மோசேயையும் உடன் ஒரு ஆரோனையும் கர்த்தர் அனுப்பினார். ஆனால் பார்வோனுடைய இருதயம் தொடர்ந்து கடினப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த ஜனங்களிடத்திலே இருதயம் கடினப்பட தேவ ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் பேசி ஜனங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த தியானத்தை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உடைய சூழ்த்திருக்கிற சூழ்நிலை, உடைய வேலை ஸ்தலம், பார்க்கிற மனுஷருடைய இருதயங்கள் தொடர்ந்து கடினப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தர் இந்த ஜனங்களை அவர் வார்த்தையின் மூலமாய் பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மனுஷனுடைய இருதயம் கடினமாக கர்த்தருடைய வார்த்தை நம்மை தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த ஜனங்களுக்கு மோசே இப்படியே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவர் மூலமா என்ன சொன்னார்? நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்று சொல்லுகிறார். இந்த காலை தியானத்தை பார்க்கிற சகோதரனே, சகோதரியே, நீ பட்ட பிரயாசம், நீ பட்ட சூழ்நிலை, நீ பட்ட காரியத்துக்கு கர்த்தர் உன்னை ஒரு நாள் வெறுமையை அனுப்பவே மாட்டார். ஆண்டவர் சொன்னோம், அங்கே ஆண்டவர் அந்த ஜனங்க எகிப்தை விட்டு போகும்போது அவர்கள் எகிப்தியரின் எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள், கேட்ட எல்லாவற்றையும் எகிப்தியர் தந்தார் என்று சொல்லப்பட்டது போல, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாகுமா என்று யோசிக்கிற உங்களுக்கு கர்த்தர் அந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு நாள் வெறுமையாவது இல்லை. காரணம், எகிப்தியர் கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்க செய்தாராக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த மனம் கல்லாக இருக்கிறதோ, எந்த மனம் அவருடைய மனது அப்படியே கடினமாக இருக்கிறதோ, தேவன் நேரமும் காலமும் வரும்போது கடினமான மனதை நமக்காக கர்த்தர் தயவு செய்கிற மனதாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆகவே தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாள் வெறுமையா விட மாட்டார். எப்படி ஜனங்கள் போகும்போது வெறுமையா போகவில்லையோ, கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஒரு நாளும் கர்த்தர் வெறுமையாய் விட மாட்டார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை தியானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்று சொல்லப்பட்ட வசன பிரகாரமாய் கேட்கிற யாரும் வெறுமையை போகக்கூடாது. பிள்ளைங்க பட்ட பிரயாசத்துக்கு ஏற்ற பலன்களை கர்த்தர் நீர் தருவீராகப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.